ஐயாவை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. மாயாண்டிய பார்த்து பயப்படாம ஓடாம ஐயாவை நின்று சாமியை கும்பிட்டு காலில் விழுந்து கும்பிட்டு வந்தோம்னா ஐயா நம்மள ஒண்ணுமே செய்ய மாட்டார். அதனால என்னைக்கும் மட்டும் பயப்பட மட்டும் கூடாது. தெய்வம் நம்மள என்ன செய்ய போகுது? தெய்வம் நமக்கு காவலத்தான் நிற்கும், ஒரு நாளும் கொல்லாது. தெய்வம் வந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வம். கொல்லதுக்கு சட்டம் கிடையாது. சட்டவிரோதமாக யார் போனாலும் தண்டிக்கக்கூடிய சக்தி உண்டு தெய்வத்துக்கு. அவன் தன்னை பதறி உடலுக்கு பயம் வந்ததுனால அவன் ரத்தமா கட்டி மாண்டு மடிந்து போனான். இப்படித்தான் ஒரு ஊர்ல சுடல மாயாண்டி வேட்டைக்கு போனாரு. ஆமா நம்ம ஏரியாவுல. ஆமா மாயாண்டி இப்படி வேட்டைக்கு போகும்போது மாயாண்டி சுடல வேட்டைக்கு போயிட்டு வந்தான்னா எதுக்கு கண்ட இவன் கும்பிட்டு தூர போயிருக்கலாம்ல. இவன் ஐயாவை கண்ட உடனே மாயாண்டி சொன்னாரா, ஐயா வேட்டைக்கு போயிட்டு விறுவிறுன்னு வந்து கொண்டே இருந்தார். இவன் அங்கிருந்து வந்தா மாயாண்டி சாமி அடிச்சிரும்னு பெருசா பேசுறாங்க. சாமி என்னன்னு பாப்போமே அப்படின்னு எதுக்க போய் மாயாண்டிய சுடல தெய்வத்தை ஐயா உன்னைய கண்டா அவன் கண்ணு முன்னால வந்தா சாமி அடிச்சிரும்னு சொல்லுறாங்க. ஐயா வேலை என்ன செய்ய முடியும் அப்படின்னு இவன் முன்னால போய் சாமியை எதிர்த்து நின்னானா. எவ்வளவு சேட்டை இருக்கு. அப்ப இவன் எதிர்த்து நின்ன உடனே ஐயா சொன்னாரா, இவன் நிக்கும் போது ஐயா எதிர்த்து முழிக்கும் போது இவன் தூர விலகவே இல்லை. ஐயாவை பார்த்து எதிர்த்துதான் முழிச்சு நின்னா. அப்ப ஐயா சொன்னார், ஒண்ணுமே பேசல, நான் உன்னை ஏத்துக்கிட்டோம்பா அப்படின்னாரு. நான் உன்னை ஏத்துக்கிட்டோம்பான்னு சொல்லிட்டு ஐயா கோயிலுக்கு வந்தாராம். வரும்போது சும்மா வரல, அவனை சட்டையை பிடிச்சு கரகரன்னு கோயிலுக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்தார். கூட்டத்துல கொண்டு வந்து விட்டு நான் இவனை ஏத்துக்கிட்டோம்பா, என்னை வழிய மறிச்சான், என்ன வம்பு பண்ணனா அப்படின்னு ஐயா சொன்ன உடனே கூட்டம் அப்படியே நின்னுச்சு. கூட்டமும் கலந்து போச்சு. அவனும் வீட்டுக்கு போயிட்டான். அதுல இருந்து 8வது நாள் ஐயா சொன்ன மாதிரி அவனை எடுத்து ஏப்பம் போட்டார். 8வது நாள் அதே மாதிரி இருந்தாலும் இறந்து போனார். அதனால ஐயா கிட்ட வம்பு தம்புக்கு போக கூடாது, இது நடந்த உண்மை. அவர்கிட்ட இடைஞ்சலுக்கு போக கூடாது. அப்போ இப்ப ஏற்பட்ட மாயாண்டி சுடலை ஆனக்குட்டி ஐயர் மகன் தன்னை பதறி மாண்டு மடிந்த உடனே அன்னைக்கு பார்க்க நிறைஞ்ச பௌர்ணமி. அதுவும் இல்லாம அந்தணர்கள் வீட்டுல இறந்த பிணத்தை ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில அவங்க பூசைக்கு போகணும் பத்தியா. அதனால இறந்த பிணத்தை உடனே அவளை அடக்கம் செய்ய வேணும் என்று அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நாராயண நாடு நல்ல கடைசி வெள்ளிக்கிழமையாச்சு. அந்த பாப்பாத்தை அடக்கம் செய்ய வேணும் என்று ஐயா இறந்த ஒரு பாப்பாத்து அடக்கம் செய்ய வேணும் என்று அழுது கரையே கருவி குழுப்பாட்டி மட்டனத்தை தூக்கி வந்து மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டளி கட்டைக்கு மேலே கூந்தலை அடுக்குவார். கூந்தலுக்கு மேலே எண்ணி எருவர்
சரி சரி ஏ செத்ததொரு விலங்கல் செம்பகப்பு வாசமை வாழ்ந்த விலங்கல் மாட்டதொரு விலங்கல் மல்லிகப்பு வாசமை நமக்கு பிணவாடம் மாயாண்டிக்கு அது பிச்சிப்பு வாடை பிண இருந்து வேக வேக மாயாண்டிக்கு வாசனை மூக்க துளைக்கி இப்பொழுதே நாமல் மாயாடம் சென்று மாண்ட பிணத்தை தின்னு மணிக்குடலை வைக்கணும் என்று அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா ஏ மாயான வாராரு மாயான வாராரு மாயாண்டி சுடராய் இடத்தை சுத்தி வளர்ந்தவா
சத சத சதன்னு நான் கேட்க குடல அள்ளி போட்டுக்காரு சலசல எனக்கு மாயாண்டி பிச்சு பிச்சு தின்னாரு மீத உள்ள எலும்ப பேர்களுக்கு இந்த அவனுக்கு கையெலும்பு இந்த அவனுக்கு காலெலும்பு இந்த அவனுக்கு சல்லி குடலு நல்ல சூப்பு வச்சு குடி உனக்கு இந்த என்ன குடலு சிலிப்பி இந்த உனக்கு இந்த என்ன செய்வோம் சிலிப்பியா சிலிப்பி சிலிப்பி இந்த உனக்கு உதவி 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 நீ நல்லா போய் தூக்கு போட்டு வரது ஆமா அதுல அந்த கொடிய பிசாசு பாத்துக்கிட்டே நிக்கி ஆமா அதுக்கு என்ன கொடுப்போம்ட்டு என்னங்க என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு அவருக்கு வந்து இங்க நல்ல இது சொல்லுங்க சத எலும்பு ஈரக்கொலை பிச்சு போட்டாரு அப்ப மாயாண்டி பிச்சு பிச்சு தின்னு மீதமுள்ள பிணத்தை பேய்களுக்கு வீசி அந்த ஆசை தீராம அள்ளி 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 மேல போடுதாரு அதுவும் போதைய மாயாண்டி சுடல காலெலும்பு கக்கத்தில கையெலும்பு வாயில செஞ்சுடல மாயாண்டி சோதரில சிலது வேணும் தொங்கு மாலை போடுவான் கையதில சிலது வேணும் கையதில சிலது வேணும் கத்தியால எழுப்பான் உனக்கு சாப்பிடவே தெரியல இந்த அம்மா உனக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு என் தாயான பேச்சு அம்மா பிணத்துக்கு பக்கத்துல வந்தார் அவ மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி சுடலைக்கு மாயான பேச்சியா உயிர்ப்பிள்ளைய பிடுங்குவா உயிர்ப்பிள்ளைய பிடுங்குவா ஆன கொடுக்காத மாயாண்டி மாயாண்டி இப்படி பிணத்தை அருந்த அருந்த ஐயாவுக்கு கைலாசத்துக்கு போகணும்னு மனசே வரமாட்டுக்கு இப்படி பிண சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அம்மா இடத்து போய் தாய் அமிர்தம் குடித்தா எப்படி இருக்கும் தாய் அமிர்தம் குடித்து தன் வயிறு நிறையல அம்மாவின் பால் குடித்து நமக்கு அறவயிறும் நிறையாம போச்சு மாதாவின் பால் குடித்து நம்ம மணிக்குடலும் நிறையவில்லை என்று மாயாண்டி வேண்டிய அளவுக்கு பணத்தை சாப்பிட்டார் அப்ப தாயான பேச்சு அம்மா பார்த்தா